மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில். திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். தேங்க்யூ திரு கோட்டீஸ்வரன். திரு புகழேந்தி, திருமதி சசிகலா தன்னுடைய சமூகத்துக்கு என்ன செஞ்சார் அப்படின்னு இந்த சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் பட்டியலிட்டு அவரெல்லாம் சசிகலாவால் பாதிக்கப்பட்டவர்கள், ஜானகி போல ஒதுங்க வேண்டும் அப்படிங்கிறார். ஸோ சசிகலா இணைப்பு, ஓபிஎஸ் இணைப்பு, நீங்கள்லாம் சொல்றக்கூடிய இணைப்பு அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிறது தான் வெவ்வேறு மொழிகளில் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்தாக திரு ஆர்பி உதயகுமார் மூலமாக, திரு ஜெயக்குமார் மூலமாக மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது. வேற என்ன வழி இதை தாண்டி? வணக்கம், தந்தி டிவிக்கு காலை வணக்கம். ஹரிகிரனுக்கு வணக்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அவர் சொல்லும்போது எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது வேற ஓமை வேற சொல்றாரு. அண்ணன் காளிமுத்து அவர் கருவாடு மீனாகாது, ஆனால் மீன் கருவாடாகலாம் அப்படின்னு ஒரு ஊமையை சொல்றாரு. கறந்த பால் மடி சேராது, கறந்த பால் மடி புகாது, கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிக்காது, காகித பூ மணக்காது. இன்னொரு வார்த்தையை நான் பயன்படுத்த முடியாது அறிஞர்கிட்ட. இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசியவர் ஏவுகணைகள் போல இலக்கியமாக ஒரு சொற்றொடர் வறுமையானால் அதற்கு சொந்தக்காரர் காளிமுத்து அண்ணனாக இருப்பார்கள். அவர்கள் பேச்சு அந்த வார்த்தைகளை எல்லாம் மறந்து அவர்களை ஏற்று வரவேற்று சபாநாயகராக வைத்து அழகு பார்த்த பண்பாடு மிக்க தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த பண்பாடு இவங்ககிட்ட இல்ல. ஹரி, அது உதயகுமார் பேசுறாருன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. திருமதி சசிகலா என்கின்ற சின்னம்மா முதலமைச்சராக வேண்டும் என்று தமிழ்நாட்டில் முன்மொழிந்தது முதலில் இந்த உதயகுமார் தான். மறந்துடாதீங்க, அவர் தான் இந்த பிரச்சனைக்கே காரணம். முதல்ல எல்லாருக்கும் நடுவுல இவர் சொல்றாரு, சீனிவாசன் லைனா சொல்லிட்டு போறார், இந்த முக்குளத்தூர் சமுதாயத்திற்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணல அந்த சின்னம்மான்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவரை ஏன் முன்மொழிஞ்சீங்க? தோட்டத்திற்கு சென்று காலில் வணங்கியது ஏன்? இதையெல்லாம் நீங்களே பண்ணி, நீங்களே ஆரம்பிச்சு, நீங்களே குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இப்ப எங்கேயோ ஒரு மூலையில போய் தென்காசியில அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை கூட உங்களால பொறுத்துக்க முடியல. என்னை பொறுத்தவரை ஏன் பயப்படுகிறீர்கள்? பயம் எங்க இருந்து வருது? ஏன் உங்களுக்கு இந்த பயம் வருது? காரணம் என்ன? ஆகவே அம்மா தன்னை வசைபாடியவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார்கள், கட்சியை பலப்படுத்தினார்கள். யார் என்னன்னு பார்க்கவே இல்லை. அந்த பண்பாடு இல்ல நீ. ஆகவே இதற்காக ஒரு பேட்டி, இதற்காக அந்த அம்மா அதிமுக தொண்டர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? ஆல்ரெடி அதிமுக தொண்டர்கள் ஜாக்கிரதையாக இருப்பதால் தான் விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்க முடியாமல் போய்விட்டது. ஆல்ரெடி அதிமுக தொண்டர்கள் ஜாக்கிரதையாக இருப்பதால் தான் எடப்பாடி தலைமை தொடர் தோல்விகளை சந்திக்கிறது. இதே புரியல நேற்று இவர் சொன்னாரு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே. செல்லூர் ராஜு ரொம்ப அட்டகாசமா ஒரு பதிலை சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமிக்கு. கூவி 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 தெரு தெருவா ஓட்டு கேட்டா கூட எவரும் போட மாட்டேன்றான். நாங்க என்ன காமராஜரா, புரட்சி தலைவர் எம்ஜிஆரா, புரட்சி தலைவர் அம்மாவா? ஆகவே எங்களால் ஓட்டு வாங்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாரை சொல்லுகிறார்? இந்த தலைமையை சொல்லுகிறார். யாரை சொல்லுகிறார்? எடப்பாடி பழனிசாமியை சொல்லுகிறார். இந்த தலைமையால் ஓட்டு வாங்க முடியவில்லை, தெருவில் போய் அலைஞ்சோன்னு சொல்றாரு. ஆகவே இதையெல்லாம் செல்லூர் ராஜை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் இப்ப வேற தொண்டர்கள் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி அவரே முதலமைச்சராக ஆக வேண்டும் என்று சொன்ன சின்னம்மாவை பற்றி பேசுவது ஆர்வி உதயகுமாருக்கு அழகல்ல. இது ஒரு தொழிலா வச்சுக்கிட்டு இருக்காங்க. தோல்வியினுடைய முழு தோல்வின்ற படு பாதாளத்தில் தள்ளப்பட்டு பரிதவித்துக் கொண்டிருக்கும் கூட்டம் இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறது நான் பதிவு செய்கிறேன். லைகா மற்றும் ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில்.